கேரள நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 41ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வயநாடு செல்கிறார்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ஆகியோர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி, முழு விவரங்களை பதிவு பண்ண. நேற்று இரவு, அதாவது நேற்று அதிகாலை ஏற்பட்ட இந்த அதிக வெள்ளப்பெருக்கு மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் தற்பொழுது வரை 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இவங்களுடைய உடல் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கு. பின்னர் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் அதாவது காயங்களுடன், படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிச்சு அவங்களுக்கான சிகிச்சைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த 3 இடங்களிலும் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்ததுனால இங்க எல்லாமே நிறைய பேர் தற்பொழுது வரைக்கும் காணாம போயிட்டாங்க. அவங்க எல்லாம் இறந்துட்டாங்களா இல்ல மண்ணில் பூஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இதுலயும் மீட்பு குழு இந்த தேர்தல் பணியை தொடர்ந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம வயநாட்டினுடைய MP-யா இருந்த ராகுல் காந்தி தற்பொழுது வயநாட்டுக்கு வர இருக்காரு. அவருடைய சகோதரியும் வர இருக்காங்க. இது மட்டும் இல்லாம முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வயநாட்டுக்கு வர இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபியும் வயநாட்டுக்கு வர உள்ளார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இறப்பு எண்ணிக்கை போக போக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு பேர் இழப்பு அப்படின்னே சொல்லலாம். தற்பொழுது மீட்பு பணியில தொய்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா குறைஞ்ச காலநிலை, அதாவது பருவநிலை சரியாக இல்லாத காரணத்தாலும் மழை தற்பொழுது தொடங்கி இருக்கிறதுனாலையும் மீட்பு பணியில கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.